அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு மறைவான இடத்திலிருந்து அல்லாஹ்வின் உதவியை இறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. நம்ம எல்லோருக்குமே நிறைய தேடல்கள் இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம எல்லோருமே ஓடிட்டுருக்கோம். சிலருக்கு வேலை தேவையாக இருக்குது, சிலருக்கு திருமண வாழ்க்கை தேவையாக இருக்குது, சிலருக்கு குழந்தை பாக்கியம் தேவையாக இருக்குது, சிலருக்கு கஷ்டத்திலிருந்து நிம்மதி தேவையாக இருக்குது, சிலருக்கு செல்வாக்கு செல்வம் பணம் தேவையாக இருக்குது, சிலருக்கு நிம்மதி தேவையாக இருக்குது, சிலருக்கு எல்லாத்தையும் தாண்டி சந்தோஷம் தேவையாக இருக்குது. இதை நோக்கி தான் ஒவ்வொரு மனுஷனும் ஓடிட்டுருக்காங்க. நம்ம எல்லோருமே அப்படித்தான். ஆனால் இந்த தேடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹுவை சார்ந்து தான் இருக்கணும். அல்லாஹுவை சாராமல் நம்ம ஒரு விஷயத்தை தேடிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு எந்த தீர்வுமே கிடைக்காது, எந்த பலனுமே இருக்காது. சிலர் அல்லாஹ்வின் உதவியோடு தேடுவாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்தாலா முழுமையான வெற்றியை தருவான். சிலர் அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் தேடுவாங்க, அவங்களுக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. அப்படி பலன் கிடைச்சது அப்படின்னாலும் அது நிரந்தரமாக இருக்காது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புதமான ஒரு 3 திக்ரு அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு இறக்கக்கூடிய ஒரு திக்ரு. நம்ம எந்த ஒரு தேடலாக இருந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்து தான் இருக்கணும். அல்லாஹ்கிட்ட உதவி கேட்டுத்தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். இந்த 3மே அல்லாஹ்விடம் நம்முடைய உதவியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திக்ரு. அல்லாஹ்தாலா இந்த 3ஐயும் ஓதிட்டோம் அப்படின்னா மறைவான இடத்திலிருந்தெல்லாம் நமக்கு உதவி செய்கிறான். நமக்கு இதுதான் தேவையாக இருக்குது. அதாவது ஒரு தேடலுக்கு பின்னாடி ஒரு வெற்றி அப்படிங்கிறது நமக்கு அது சந்தோஷம் தராது. நம்ம ஒரு தேடல் தேடுறோம், அதில் நமக்கு ஒரு வெற்றிக்கு பதிலாக 10 வெற்றி கிடைச்சது அப்படின்னா எந்த அளவு ஒரு திருப்தியாக இருக்கும். அதுதான் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை, அதுதான் அல்லாஹ்வினுடைய பரக்கத். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு ஒரு உதவி வருது அப்படின்னா அது ஒரு உதவியாக மட்டும்தான் இருக்குமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. பல விஷயங்களில் நமக்கு அது உதவியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாஹுவை சார்ந்து ஒப்படைக்கக்கூடிய ஒரு திக்ரு. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவியை நீங்கள் மறைவான இடத்திலிருந்து கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இப்போது நம்ம எந்த மாதிரியான திக்ரை நம்ம ஓதுறோம், இதை எப்படி ஓதணும் அப்படின்னா 2 மக்ரிபுக்கு நீங்கள் ஓதணும். 3 நாளைக்கு பிறகு இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம நிறைய அமல்கள் பார்க்குறோம். இந்த திக்ரை ஓதுனா உடனே பதில் கிடைக்கும், இந்த திக்ரு 11 நாள் ஓதணும், இந்த திக்ரு 3 நாள் ஓதணும் அப்படின்னு நிறைய விதமான திக்ருகள் இருக்குது, நிறைய விதமான வஜீஃபாக்கள் இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 மக்ரிபுக்கு நம்ம இந்த திக்ரை ஓதணும் அப்படின்னா 3 நாளைக்கு பிறகு இதனுடைய பதில் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் அறியாத விதத்தில் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு உதவி கிடைக்கும். இப்போ அந்த திக்ருகள் என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, மக்ரிபுக்கு பிறகு நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து தரூதே இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் ஒரு முறை ஓதிக்கணும். ஒரு முறை தரூதே இப்ராஹிம் ஓதுறீங்க, அதற்கு பிறகு யா ஹையூ யா கையூம் அப்படின்னு 11 முறை ஓதிக்கணும். அதற்கு பிறகு ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், இதையும் நீங்கள் 11 முறை ஓதிக்கணும். அடுத்தது யா ஹையூ யா கையூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன். இந்த திக்ரு தான் கவலைகளை நீக்குவதற்கான மருந்து அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. மகளே, ஒரு நாளும் இந்த திக்ரை ஓதாமல் விற்றாத அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான மந்திரம். ஆனால் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அல்லாஹுவின் நினைப்பு நமக்கு வர்றதில்லை. இது மாதிரியான தீர்வை தரக்கூடிய திக்ருகளை நம்ம கையில் எடுத்து ஓதுறது கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தீர்க்கறது என்னமோ நம்ம கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுவோம். ஆனால் அதில் எதுலேயுமே நமக்கு உண்மையான நிம்மதி வரவே வராது. இந்த திக்ரை ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ்,
இதை ஓதி முடித்தவொடனே ஒரு திருப்தி வரும் பாருங்க. யார்கிட்ட ஒப்படைச்சா காரியம் நடக்குமோ அவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம், இனி அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு திருப்தி உள்ளத்தில் எழும். அதுதான் உண்மையான ஈமான். ஈமான் உள்ளவங்களுக்கு இது தோணும். ஈமான் இல்லாதவங்களுக்கு எத்தனை தான் திக்ருக செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடியே பல சந்தேகம். இது கிடைக்குமா கிடைக்காதா, இது நம்ம ஓதனா நமக்கு உடனே நடந்துருமா அப்படின்னு. ஓதி முடிச்சாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காது. நம்பிக்கையோட இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. இந்த மூன்றுமே அல்லாஹ்வினுடைய உதவியை மறைவான இடத்திலிருந்து இறக்கக்கூடியது தான். அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் 2 மக்ரிப் நீங்கள் இந்த முறையில் இந்த 3 திக்ரையும் ஓதி முடிக்கணும். இந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் இந்த முத்தான திக்ரை நம்பிக்கையோடு ஓதி முடிங்க. அல்லாஹ்வினுடைய உதவி கண்டிப்பாக 3 நாளைக்கு பிறகு உங்களுக்கு வரும். எனவே பொறுமையாக இருங்க, அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நமக்கு எப்படிப்பட்ட துன்பம்னாலும் தீர்த்துருவான், எப்படிப்பட்ட தேவைனாலும் நிறைவேற்றி தருவான். எனவே இந்த சிறந்த முத்தான 3 திக்ருகளையும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.